ஹாய் கைஸ், ரொம்ப நாள் அப்புறம் சென்னையில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான எழும்பூர் சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தான் இன்றைக்கி நம்ம ட்ரெயின் ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஸ்பெஷலான ட்ரெயினுங்க. 4 மாதம் ஆச்சு, ஆல்மோஸ்ட் 4 மாதம் நான் வந்து சென்னை எக்மோர்லேருந்து ஒரு ட்ரெயின் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி. பட் அதையெல்லாம் தாண்டி, அந்த 4 மாதத்துலேயும் தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ட்ரெயினை ட்ரை பண்ணதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கேன். ரயில்வே சைட்லேருந்து அந்த ட்ரெயினுக்கான பேர் சம்மர் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரெயினுக்கான பேர் என்ன வைக்கலாம்னா ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு வைக்கலாம். அப்படி என்ன ஃபெஸ்டிவல்னு பார்த்தீங்கன்னா, மாதா கோயில் திருவிழா. வேளாங்கண்ணி மாதா கோயில் திருவிழானா பார்த்தீங்கன்னா, இந்தியா ஃபுல்லாகவே இருக்கிற நிறையா கிறிஸ்துவர்கள் அங்கேருந்து கிளம்பி இங்கே வேளாங்கண்ணிக்கு வருவாங்க. நிறையா ஊர்கள்லேருந்து கிளம்பி வேளாங்கண்ணி வருவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழா. அந்த திருவிழாவுக்கு பார்த்திங்கன்னா ரயில்வே சைட்லேருந்து நிறையா ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. சென்னையிலேருந்தும் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போதைக்கு ஒரு ட்ரெயின் ஓடுது. இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறது சென்னை எக்மோர் டு வேளாங்கண்ணி ஏசி சம்மர் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ். ஏசி சம்மர் ஸ்பெஷல்னால் மொத்த ட்ரெயின்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏசி கோச்சஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். 11:50 நைட்டு 11:50 கிளம்பக்கூடிய ட்ரெயின். இன்றைக்கி டேட்டு படி செகண்ட் லாஸ்ட் ட்ரெயினாக சென்னை எக்மோர்லேருந்து டிபார்ட் ஆக போகிறது. ஸோ இன்றைக்கி அந்த ட்ரெயின் எப்படி இருக்குது, அந்த ட்ரெயின் ட்ராவல் எப்படி இருக்க போகுது, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இந்த வ்ளாகில் பார்த்துருவோம். 11 மணிக்கு மேலே ஆனதுனால ரொம்ப லேட் நைட்டு, ஜாஸ்தி க்ரௌட்லாம் இல்லை. மோஸ்ட்லி எல்லா ட்ரெயின்ஸும் கிளம்பிருச்சு. இன்னும் கிளம்ப வேண்டியது ஒரு 2-3 ட்ரெயின்ஸ் தான் பாக்கி இருக்குது. பிளாட்ஃபார்ம் 4ல் மலைக்கோட்டை அதிவிரைவு வண்டி ரெடியாக இருக்குது. ராக்ஃபோர்ட் கிளம்புற நேரம் 11:35. ட்ரெயின் நம்பர் 06037 வேளாங்கண்ணி கோடை சிறப்பு. பிளாட்ஃபார்மே பார்த்திங்கன்னா இன்னும் அலாட் பண்ணல. அந்த கீழே இருக்கிற போர்டில் அப்டேட் பண்ணவே மாட்டுறாங்க. ரொம்ப நேரமாக நானும் இன்னும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த பிளாட்ஃபார்ம் மென்ஷன் பண்ணவே மாட்டுறாங்க. பொறுமை இல்லை, கிளம்பி அப்படியே மேலே வந்துட்டேன். இங்கே மேலேருந்து பார்த்தா எக்மோரில் எல்லா பிளாட்ஃபார்ம்ஸும் நம்ம பார்த்துடலாம். ஸோ எந்த பிளாட்ஃபார்ம்குள்ளே நம்ம ட்ரெயினை கொண்டு வராங்களோ கரெக்டாக அந்த பிளாட்ஃபார்ம் பார்த்து இறங்கிக்கலாம். அந்த சின்ன குட்டி கேப்பில் ஒரு கதை பார்த்துருவோமா? கதைலாம் இல்லை, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உண்மையிலே நடந்த ஒரு விஷயம். வெளியில் நான் இன்ட்ரோ எடுத்துகிட்டு இருந்தேன். இன்ட்ரோ எடுக்கிறத பார்த்துட்டு ஒரு பெட்ரோல் அட்டண்டர் அண்ணா என்கிட்ட வந்து பேசினார். வீடியோ எடுக்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தார். அப்போ எந்த ட்ரெயினில் போகிறீங்க தம்பின்னு கேட்டார். நான் சொன்னேன், அந்த வேளாங்கண்ணி ஸ்பெஷல் வண்டினா 11:50 கிளம்புதில் அந்த வண்டின்னு நான் சொன்னேன். அதுக்கு அந்த அண்ணா சொன்னார், நானும் அந்த வண்டிக்கு தான் தம்பி பெட்ரோல்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்கேன். அந்த வண்டியில் ஏன் தம்பி போகிறீங்க, என்ன விஷயமா போகிறீங்க அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி சொன்னேன், யூடியூப் வீடியோ எடுக்கிறத பற்றி சொன்னேன். அப்போ வந்து ஒரு விஷயம் சொன்னார், 1200 சீட் இருக்குது தம்பி அந்த வண்டியில். இன்றைக்கி வெறும் 200 சீட்டு தான் புக் ஆகிருக்கு. ஏன் அவ்வளோ கம்மியாக புக் ஆச்சுன்னு தெரியலன்னு வந்து என்கிட்ட லைட்டாக வந்து புலம்பிகிட்டு இருந்தார். ஸோ அதுலேருந்தே தெரியுது எந்த அளவுக்கு வேக்கண்ட்டாக இன்றைக்கி அந்த ட்ரெயின் சென்னை எக்மோர்லேருந்து வேளாங்கண்ணி போகுதுன்னு. எக்ஸாக்ட் நம்பர்ஸை நம்ம ட்ரெயின் ஜர்னி அப்போ பார்ப்போம். எக்ஸாக்டாக வந்து எத்தனை நம்பர்ஸ் புக் ஆகிருக்கு, எத்தனை சீட்ஸ் வேக்கண்ட்டாக இருக்குது, எதனால் அந்த வேகன்சி இருக்குது, அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். Your kind attention please. Train number 06037 Chennai Egmore Velanganni Special bound for Velanganni from Chennai Egmore via Viluppuram, Mayiladurai is scheduled to depart from platform number 5 at 11:50 p.m. நம்ம வேளாங்கண்ணி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸை கொண்டு வந்துட்டாங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 5. ஸோ இந்த கோச் கம்போசிஷன் போர்ட்லேயே பாருங்களேன், கரெக்டாக போட்டிருக்கு. M1லேருந்து M14 வரைக்கும் இருக்குது. எல்லாமே 3rd AC எக்கனாமி தான். லேட்டாக தான் ட்ரெயினை பிளாட்ஃபார்ம்குள்ளே கொண்டு வந்ததுனால பின்னாடியே பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணுறதுக்கு லோக்கோவும் வந்துருச்சு. உடனே பார்த்தீங்கன்னா கப்ளிங் வேலைகள் நடக்குது. प्लेटफॉर्म नंबर 8 से 1 2 2
5-3 சென்னை நம்ம ட்ரெயினை புல் பண்ண போகிறது WAP4 AJJ அரக்கோணம் லோகோ ஷெட்டுடைய WAP4. ஃபுல்லாக LHB கோச்சஸ்னால WAP7 எதிர்பார்த்தேன், பட் WAP4 தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த லோகோ ஃபுல் ஸ்ட்ரெச் புல் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இந்த ட்ரெயினுக்கு 2 ரிவர்சல் இருக்குது. ஒரு ரிவர்சல் திருவாரூரில் இருக்குது, இன்னொரு ரிவர்சல் நாகப்பட்டினத்தில் இருக்குது. ஸோ அங்கே என்ன லோகோ சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். 06-037 சென்னை எக்மோர் வேளாங்கண்ணி ஸ்பெஷல் பவுண்ட் ஃபார் வேளாங்கண்ணி மணி 5 நிமிடத்திற்கு புறப்படும். யாத்திரிகள் கிருபயா ध्यान दीजिए. ஆக்சுவலி எனக்கு புக்கிங்கில் சீட் கிடச்சிருக்க கோச் பார்த்தீங்கன்னா M3, பட் உங்களுக்கு நான் இப்போ காமிச்சது M12. இன்டீரியர்ஸும் நம்ம M12 பார்த்துருவோம். ஏன்னா இந்த கோச் தான் ஃபுல்லி வேக்கண்ட்டாக இருக்குது, யாருமே இந்த கோச்சில் ஏறல. ஸோ ஈஸியாக வீடியோலாம் எடுத்துடலாம். ஏன்னா M3க்கு போயிட்டால் M3யில் நிறையா சீட்ஸ் ஃபில்லாக இருக்குது. ஸோ அங்கங்கே வந்து பேசஞ்சர்ஸாக இருப்பாங்க, எடுக்க முடியாது. அதனால் இங்கேயே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம M3 நம்ம கோச்சுக்கு போவோம். டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைங்க. ஆனால் கரெக்டாக அந்த பெட்ஷீட்ஸு பில்லோ அதெல்லாம் கரெக்டாக வச்சுட்டாங்க. நார்மல் தேர்ட் ஏசியை விட எனக்கு இந்த தேர்ட் ஏசி எக்கனாமி LHBயில் ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னென்னா இந்த 3E வந்து ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் மாதிரி. நார்மல் 3A கோச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கும், பட் 3Eயில் அப்படி கிடையாது. நிறைய ஃபெசிலிட்டிஸ் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்குது. இது சீட் இருக்குது பார்த்தீங்களா, சீட்டோட லென்த் வந்து அளவு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ படுக்கிறதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். மற்றபடி எல்லா ஃபெசிலிட்டிஸும் அப்கிரேடடாக தான் 3Eயில் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சார்ஜிங் பாயிண்ட்டு, தனியாக ரீடிங் லைட்ஸு, மொபைல் ஹோல்டர்ஸு, தனியாக ஏசி வென்ட்ஸு, எல்லா வகையிலையும் எனக்கு தெரிஞ்சு ப்ளஸ்ஸாக தாங்க இருக்குது. சீட்டோட அளவை தவிர நான் சொன்னது வந்து இதுதான். இது வந்து கொஞ்சம் தேர்ட் ஏசியில் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இன்டீரியர்ஸை நம்ம பக்காவாக பார்த்தாச்சு. இந்த ட்ரெயினில் இருக்கிற எல்லா கோச்சஸுமே இப்படி தான் இருக்க போகுது. இப்போ அடுத்து நம்ம கோச்சுக்கு போவோமா, M3 போகணும். இன்றைக்கி நம்ம கோச் M3 வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் இருக்குது. இந்த கோச்சில் போர்டு இல்லை, போர்டுக்கு பதிலாக பேப்பர் ஒட்டியிருக்காங்க, சென்னை எழும்பூர் டு வேளாங்கண்ணி. 3E எக்கனாமியில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த சீட் கன்ஃபியூஷன் வரும். நான் புக் பண்ணும்போது 70 தான் எனக்கு கிடச்சிது. 70 வந்து மிடில் அப்படின்னு போட்டிருந்துச்சு. பட் இங்கே வந்து பார்த்தா 70 வந்து பார்த்திங்கன்னா அப்பரில் வரும். இங்கே கரெக்டாக போட்டிருக்கும். 68 லோவர், 69 மிடில், 70 அப்பர். லோகோ WAP4 தான் அட்டாச் பண்ணியிருக்கறனால HOG கனெக்ஷன் கிடையாது. HOGனா இன்ஜின்லேருந்தே நம்ம கோச்சஸ்க்கு பவர் சப்ளை வராது. WAP4ல் அந்த ஃபெசிலிட்டி இல்லை. WAP7ல் தான் அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ எனி டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டர் ஆன்லேயே தான் இருக்கும். அந்த ஜென்ரேட்டர்லேருந்து தான் பவர் சப்ளை வருது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த திக்கான பிளாங்கெட்டும் பில்லோவும் மட்டும்தான் நம்ம சீட்டில் இருக்குது. ட்ரெயின் கிளம்புனதுக்கப்புறம் தான் மேபி அந்த பெட்ஷீட்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. பெட்ரோல் அட்டண்டன்ட் இருக்காங்கல்ல, ஒவ்வொரு கோச்சுக்கும் அவங்க வந்து கொடுப்பாங்க. ஆக்சுவலி அந்த பக்கம் 8th பிளாட்ஃபார்மில் சேலம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் நிற்கிறான் பாருங்க, அவன் தான் இந்த டைமுக்கு கிளம்பணும். 11:55 கிளம்ப வேண்டியது அவனுடைய ஷெட்யூல் டிபார்ச்சர். ஆனால் நமக்கு வந்து கிளம்புறதுக்கு சிக்னல் கிடச்சிருக்கு. அடடா செம்மங்க, பேரலல் டிபார்ச்சரு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா அட் அ டைம் டிபார்ட் ஆகிறோம். சென்னை எக்மோர் டு தாம்பரம் லைனில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலான விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. அட் அ டைம் 2 ட்ரெயின்ஸும் பேரலாக எப்படி ப்ரோ டிபார்ச்சர் ஆகுது அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ எழுந்திருக்கும்.
காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை எக்மோர்லேருந்து தாம்பரம் வரைக்கும் இருக்கக்கூடிய 2 லைன்ஸும் அப் அண்ட் டவுன் லைன்னு சொல்ல மாட்டாங்க, ஏ அண்ட் பி லைன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம சென்னை சென்ட்ரல் டு அரக்கோணம் லைன்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அப் அண்ட் டவுன் லைன், போகிறதுக்கு ஒரு வழி வரத்துக்கு ஒரு வழி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ லைன் பி லைன் அப்படின்னு 2 லைன் இருக்குது. ஸோ அந்த 2 லைனை வந்து 2த்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், போகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், வரத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இப்போ 2 லைன்ஸுக்கும் போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் விஷயம் தமிழ்நாட்டிலேயே இந்த லைனில் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இந்தியாவிலேயே இங்கே மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இந்தியாவில் வந்து வேரியஸ் லைன்ஸ் இருக்குது, அதில் வந்து எங்கே வேணாலும் இந்த மாதிரி ஏஎன்பி இருக்கலாம். பட் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே தான் இருக்குது. இப்போ டைமுக்கு வந்து எதுவுமே வந்து இன்கமிங் ட்ரெயின் கிடையாது எக்மோருக்கு, அதனால இப்போ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கரெக்டாக ட்ரெயின் டிபார்ட் ஆன உடனே பெட்ஷீட்ஸ்லாம் வச்சுட்டாங்க. என்னப்பா மதுரை டிவிஷன் போட்டிருக்கு, ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சென்னை டிவிஷனில் வரும், கவர் மட்டும் ஏதோ மதுரை டிவிஷன் போட்டிருக்கு. 2 பெட்ஷீட்ஸ் இருக்கும். அண்ட் தாம்பரம் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேலம் சூப்பர் ஃபாஸ்ட்டுக்கு தான் ப்ரிஃபரன்ஸு, ஏன்னா அவனுக்கு தான் டைமிங் ஏர்லியாக கொடுத்துருக்காங்க. நமக்கு டைம் இருக்குது தாம்பரம் போகிறதுக்கு, ஸ்லாக் ஜாஸ்தி கொடுத்துருக்காங்க தாம்பரம்க்கு. சேலம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் டிபார்ட் ஆகிறத கணக்கில் வச்சு தான் அந்த ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க தாம்பரத்துக்கு. பட் தாம்பரத்துக்கு மட்டும் ஸ்லாக் கிடையாது, இந்த வேளாங்கண்ணி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ்க்கு எல்லா ஸ்டேஷன்லையுமே ஸ்லாக் இருக்குது. எக்ஸ்டெண்டட் டைமிங்காக தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இப்போ 11:50க்கு கிளம்பியிருக்கோமா, நாளைக்கு மார்னிங் 8:30க்கு தான் வேளாங்கண்ணி ரீச் ஆகிற ஷெட்யூல் டைம் போட்டிருக்காங்க. படுக்க ரெடி பண்ணியாச்சு, தாம்பரம் தாண்டினோன்னே தூங்கிட வேண்டியதுதான். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தாம்பரமில் 1 மாதமாக ஒர்க்லாம் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் தாம்பரம் வரேன். தாம்பரத்துலேயும் பார்த்தீங்கன்னா பெருசாலாம் ஒன்றும் கூட்டம் இல்லை. அப்போனா அந்த 200 சீட்டில் மேக்ஸிமம் சீட்டு எக்மோரில் ஏறினவங்க தான் ஜாஸ்தி. ஒரு சிலர் மட்டும்தான் இங்கே தாம்பரத்தில் ஏறுறாங்க. நம்ம ட்ரெயின் வந்திருக்கிறது 8th பிளாட்ஃபார்மில். பக்கத்தில் 7th பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ட்ராக் எல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னென்னா ஒர்க் நடக்க போகுது. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து கொஞ்சம் வந்து ரீமாடிஃபை பண்ண போகிறாங்க, அதனால் ட்ராக்லாம் எடுத்து ஒர்க் நடக்குது. தாண்டியாச்சு. தாம்பரம் தாண்டி இந்த ட்ரெயினுக்கான ஸ்டாப்பிங்ஸ் செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், விழுப்புரம். விழுப்புரம்லேருந்து மெயின் லைனில் பண்ருட்டி, திருப்பாதிரிப்புலியூர், கடலூர் போர்ட்,
சிதம்பரம், சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோயில், மயிலாடுதுறை. நம்ம வேளாங்கண்ணி ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து தான் மெயினான ஒரு ரூட்டே ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் நான் வந்து முடிக்கும் போது சிதம்பரம், சீர்காழிலாம் தாண்டி முடிச்சிடுவேன் கண்டிப்பாக. ஸோ மயிலாடுதுறையிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக நாளைக்கு மார்னிங் கவர் பண்ணிடலாம். இப்போ தூங்க போகிறேன். குட் நைட். 4 hours later. குட் மார்னிங் கைஸ். செம்ம ஒரு தூக்கம் நைட் உங்களுக்கு எங்கே தாம்பரம் தாண்டி டாட்டா சொன்னது தான். அதுக்கப்புறம் முடித்தது பார்த்திங்கன்னா சீர்காழி தாண்டி வைத்தீஸ்வரன் கோயில் இப்போ ரீச் பண்ணியிருக்கோம். எடுத்து பார்த்தேன் வேரிஸ் மை ட்ரெயினில் எந்த ஒரு ஸ்டாப்பிங்குமே டிலே கிடையாது. எல்லா ஸ்டாப்பிங்குமே பிஃபோர் டைமில் தான் போயிருக்கு. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா டைமிங் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து மயிலாடுதுறை வரப்போது. மயிலாடுதுறையிலேருந்து முக்கியமான ரூட்டை நம்ம கவர் பண்ண போகிறோம். மாயவரம் மயிலாடுதுறை இறங்குற நிறையா பேசஞ்சர்ஸ் கூட இந்த வேளாங்கண்ணி ஸ்பெஷல் ஃபேரை புக் பண்ணி வராங்க. இந்த இடத்துல நம்ம ட்ரெயின் ஃபேரை பற்றி பார்த்துருவோம். வெறும் 3rd AC எக்கனாமி மட்டுமே இருக்கக்கூடிய இந்த ட்ரெயினில் சார்ஜ் எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 835 ருபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. சென்னை எக்மோர்லேருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் நம்ம புக் பண்ணியிருக்கோம். நார்மல் டிக்கெட் தான் புக் பண்ணேன். நான் தான் நேற்று நைட்டே சொன்னல, அவ்வளோ அவைலபிலிட்டி இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் புக்கிங்லேயே 835 ருபீஸ் ஆகுது. என்ன ஒரு வினோதமான ஒரு விஷயம்னா, இதே ட்ரெயினில் நீங்கள் சென்னை எக்மோர்லேருந்து தாம்பரம் வரைக்கும் கூட புக் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபேர் பார்த்திங்கன்னா அதே 835 ரூபா தான். சென்னை எக்மோர் டு தாம்பரமும் 835 ரூபா தான். சென்னை எக்மோர் டு வேளாங்கண்ணியும் 835 ரூபா தான். எல்லா ஸ்டேஷன்ஸ்க்கும் ஒரே ஃபேர் தான் இந்த ட்ரெயினில் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு ஒரு டிஃப்ரென்ஸை பார்த்துருவோம். இதே வந்து இந்த ரூட்டில் நார்மல் ட்ரெயினில் 3rd ஏசியில் வந்தோன்னா என்ன ஃபேர்னு பார்ப்போம். இதுவாச்சு 3E. நம்ம ரெகுலர் 3rd ஏசியில் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரூட்டில் நாகப்பட்டினம் வரைக்கும் 610 ருபீஸ் ஆகுது. நான் எந்த ட்ரெயினை கால்குலேட் பண்ணி சொல்கிறேன்னா, கம்பன் எக்ஸ்பிரஸோடைய 3rd ஏசியை
கணக்கில் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து கம்பன் எக்ஸ்பிரஸ் ஒரு ரெகுலர் ட்ரெயின் மாதிரி நினச்சிக்கலாம் வேளாங்கண்ணிக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிக்கு ரெகுலர் ட்ரெயினோ டெய்லி ட்ரெயினோலாம் சென்னையிலேருந்து கிடையாது. கம்பன் எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணி கனெக்டிங் நம்ம பண்ணிக்கலாம். சென்னை எக்மோர்லேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் கம்பனில் இறங்கிட்டு நாகப்பட்டினம்லேருந்து வேளாங்கண்ணிக்கு அதே டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டிங் வேளாங்கண்ணி டெமோ ஆப்ரேட் ஆகுது. அதை வச்சு நம்ம போகலாம். அந்த ட்ரெயினில் தேர்ட் ஏசி நம்ம புக் பண்ணும்போது 610 ரூபா ஆகுது. 610 எங்கே இருக்குது, 835 எங்கே இருக்குது? ஃபேர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 225 ரூபா அதிகம் வருது. மயிலாடுதுறையில் இருந்து வேளாங்கண்ணி டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ரெயின் ரூட்டில் பார்த்தீங்கன்னா 72 கிலோமீட்டர் தான் வருது. ஆனால் அந்த 72 கிலோமீட்டருக்கு 2.5 மணி நேரம் டைமிங் கொடுத்துருக்காங்க. காரணம் என்னவாக இருக்கும்னா ரிவர்சல் இருக்குல்ல, இதுக்கு மேலே தான் நமக்கு 2 ரிவர்சல் திருவாரூரில் ஒன்று நாகப்பட்டினத்தில் ஒன்று இருக்க போகுது. ஸோ அந்த ரிவர்சலுக்குலாம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் சேஞ்ச் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அதெல்லாம் கணக்கில் வச்சு தான் இந்த டைம் கொடுத்துருக்கலாம். நன்னிலம் அப்படிங்கிற ஸ்டாப்பில் இருக்கும். கிராசிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிராசிங் மட்டும் இல்லை, ஆப்போசிட்டில் வர SMVT எக்ஸ்பிரஸ்க்கு இது ஸ்டாப்பிங்கும் கூட. இந்த ஃபுல் ஏசி எக்ஸ்பிரஸ் ரேக் இதுக்கு முன்னாடி என்ன ட்ரெயினாக ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரம் கொச்சுவேலி ஏசி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் ஓடிச்சுல அந்த ட்ரெயினோடைய ரேக்காக தான் இருக்கும். நான் வந்து ஒரு கெஸ்ட்டில் தான் சொல்கிறேன், கன்ஃபார்மாக கிடையாது. கன்ஃபார்மாக
கன்ஃபார்மாக எனக்கு வந்து தெரியல. கெஸ் படி பார்த்தா அதுவாக தான் மோஸ்ட்லி இருக்கும். ஏன்னா இப்போ வந்து அந்த ஸ்பெஷல் ஓடலை, இந்த ஸ்பெஷல் தான் இப்போ ஆப்ரேட் ஆகுறாங்க. இது வந்து ஆப்ரேட் பண்ணி 2 ட்ரிப்ஸ் ஓடி இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிப் ஓடி இருக்கு, இப்போ நம்ம வந்து செகண்ட் ட்ரிப் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ரேக்கா தான் மோஸ்ட்லி இருக்கும். திருவாரூர் ஜங்ஷன் போய் ரிவர்சல் எடுத்ததுக்கப்புறம் இந்த லைனில் தான் நம்ம நாகப்பட்டினம் வரைக்கும் போவோம். நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, காரைக்கால் லைன். மயிலாடுதுறைக்கு அடுத்தபடியாக நிறைய பேர் இறங்கக்கூடியது திருவாரூராக தான் இருக்குது. நடுவில் பேரளம் ஸ்டாப்பிங் இருக்குது, பட் பேரளம்லாம் ஜாஸ்தி பேர் இறங்கலை. இதுக்கு அடுத்து நாகப்பட்டினத்தை நிறைய பேர் இறங்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து வேளாங்கண்ணி நம்மளுடைய டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிடுவோம். இந்த இடத்துல அந்த அவைலபிலிட்டி, கரண்ட் அவைலபிலிட்டியில் நேற்று இருந்ததை பற்றி பார்ப்போம். நேற்று என்கிட்ட பெட்ரோல் அண்ணா சொல்லிட்டு இருந்தார்ல, 1200 சீட்ஸில் வெறும் 200 சீட் தான் தம்பி புக் ஆயிருக்குன்னார்ல. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக இந்த ட்ரெயினில் 14 கோச்சு, M1லேருந்து M14 வரைக்கும் இருக்குது. ஒரு கோச்சுக்கு 80 சீட்டு. அப்படி கணக்கு எடுத்துக்கிட்டால் 14 கோச்சுக்கு 1120 சீட்டு. ஸோ இந்த 1120 சீட்டில் நான் வந்து நேற்று கரண்ட் அவைலபிலிட்டி செக் பண்ணேன். ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி செக் பண்ணேன். ட்ரெயின் கிளம்புற 2 மணி நேரத்துக்கு முன்னாடி 900 சீட்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. அப்போனா யோசிச்சு பாருங்கள், வெறும் 220 சீட் மட்டுமே புக் ஆகிருக்கு. பேலன்ஸ் 900 சீட்ஸ் வேக்கண்ட்டாக தான் இருந்திருக்கு. நிறையா கோச்சஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு கூட ஃபில் ஆகலை. ரிசர்வேஷன் சார்ட்டில் செக் பண்ணும்போது 80 சீட்டுமே ஒரு சில கோச்சில் காலியாக தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு வேக்கன்சிக்கான காரணம் 2 ரீசனாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா, இது வந்து எக்ஸாக்டாக வேளாங்கண்ணி மாதா திருவிழா வாரம் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி. நேற்று நைட்டு நான் கிளம்பும்போது 26ஆம் தேதி. இந்த டேட்டில் வந்து திருவிழா இன்னும் ஆரம்பிக்கலை. அடுத்த வாரம் தான் பார்த்தீங்கன்னா அந்த திருவிழா ஆரம்பிக்க போகுது. ஸோ அடுத்த வாரத்துக்கு இதே ட்ரெயினில் செக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அவைலபிள் கம்மியாக தான் இருக்கும். நிறைய சீட்ஸ் வந்து புக் ஆகிருக்கும். இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேராக தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான ஃபேருன்னு நான் சொல்ல மாட்டேன். வேளாங்கண்ணி நாகப்பட்டினத்துக்கு 835 ரூபா ஓகே. எப்படி சொல்கிறது, கரெக்டான ஃபேருன்னு சொல்ல முடியாது, பட் ஓகே. ஃபெஸ்டிவல் டைமில் வந்து நம்ம வந்து கொடுத்து ட்ராவல் பண்ணலாம். பட் மற்ற இடம் எடுத்துக்கோங்களேன், மயிலாடுதுறை இல்லை இப்போ இருக்கிற திருவாரூருக்குலாம் 800 ரூபாய்க்கு மேலே கொடுத்து வரது அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் தான். அதனால தான் பேசஞ்சர்ஸ் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த ட்ரெயின் வந்து மெயினாக ஆப்ரேட் பண்ணுற ரீசன் வந்து நாகப்பட்டினம் அண்ட் வேளாங்கண்ணி தான். வேளாங்கண்ணி தான் முக்கியம், அதுக்கு அடுத்தபடியாக நாகப்பட்டினம் வச்சுக்கலாம். ஸோ அந்த ஊர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த 800 ரூபா ஓகேவா தோணலாம். அப்படியே நம்ம ஜென்ரேட்டர் கிட்ட நடந்து போவோம். அங்கே தான் வந்து லோக்கோ சேஞ்ச் நடக்க போகுது. எந்த லோக்கோ கொண்டு வராங்கன்னு தெரியல ரிவர்சலுக்கு. சென்னையிலேருந்து எந்த லோக்கோ நம்ம வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸை புல் பண்ணிட்டு வந்துச்சோ அதே லோக்கோ தாங்க. அதே AJJ WAP4 தான். ஃப்ரண்ட்லேருந்து டீகபிள் பண்ணி ரிவர்ஸ் கொண்டு வந்து இங்கே அட்டாச் பண்ணியிருக்காங்க. ரிவர்சலில் வேறு லோக்கோ இருக்காது, அதே லோக்கோவாக தான் மோஸ்ட்லி இருக்கும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா திருவாரூர் மாதிரி ஒரு ஜங்ஷனில் ஸ்பெஷல் ட்ரெயினுக்குன்னு தனியாக ஒரு லோக்கோ ஒதுக்கி வைக்கிறதெல்லாம் ரொம்ப ரேர் தான். ரெகுலர் ட்ரெயினாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அதுக்குன்னு ஒரு லோக்கோ இருக்கும். திருவாரூரில் டெய்லியுமே பார்த்திங்கன்னா லோக்கோ சேஞ்ச் இருக்கிறதுனால அதுக்குன்னு தனியாக ஒரு லோக்கோ வந்து கொடுத்துருப்பாங்க, அலாட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் எடுத்துக்கும் போது ஆல்ரெடி எந்த லோக்கோ புல் பண்ணிட்டு வருதோ அதை தான் மோஸ்ட்லி ரிவர்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம வேளாங்கண்ணி ஸ்பெஷலுக்கும் ஆகியிருக்கு. என்ன டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஆல்ரெடி ஒரு லோக்கோ அலாட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா
கரெக்டாக நிறுத்தி வச்சுருப்பாங்க. ட்ரெயின் வந்த உடனே கரெக்டாக கப்புள் பண்ணிடலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே டீகப்புள் பண்ணி திருப்பி இந்த பக்கம் கொண்டு வந்து இங்கே ஒரு கப்ளிங் பண்ணி டைம் ஜாஸ்தி ஆகும். இதுவே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ½ அன் ஹவராக நம்ம வந்து திருவாரூர் ஜங்ஷனில் நின்றுட்டுருக்கோம். டாய்லெட்லேயும் சரி, இங்கே வெளியில் இருக்கிற வாஷ் பேஷன்லேயும் சரி, லெக்கில் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் டேப் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா செம்ம நீட்டாகவே இருக்குது. ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. ஆகஸ்ட் 29லேருந்து செப்டம்பர் 8 வரைக்கும் வேளாங்கண்ணி ஃபெஸ்டிவல் நடக்குது. 11 டேஸ் நடக்குது. இந்த 11 டேஸில் பார்த்தீங்கன்னா மும்பையிலேருந்து, ஹைதராபாத்லேருந்து, எர்ணாகுளம்லேருந்து, திருவனந்தபுரத்துலேருந்துலாம் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் நிறைய ஆப்ரேட் பண்ணுறாங்க. கோவாலேருந்துலாம் கூட ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் இருக்குது. சென்னை மட்டும் ஸ்பெஷல் ஆப்ரேட் பண்ணல. எல்லா ஊர்லேருந்தும், எந்தெந்த ஊர்கள்லேருந்து நிறைய பேர் இங்கே வந்து வருகை தருவாங்களோ எல்லா ஊர்களுக்கும் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் இருக்குது. இப்போ அடுத்து நாகப்பட்டினம் ரிவர்சல் பார்க்க ஃப்ரெண்டு போயிட்டுருக்கோம். இந்த வாட்டி பேக்கோடையே வந்துட்டேன். லாஸ்ட் டைமாச்சும் பார்த்தீங்கன்னா என் சீட்டு பக்கத்தில், திருவாரூரில் வந்து சீட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. அவங்க நாகப்பட்டினத்தில் இறங்குறவங்க தான். அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் பேக்கை பார்த்துக்கோங்கன்னு. பட் இப்போ அவங்க நாகப்பட்டினத்தில் இறங்கிட்டனால யாருமே இல்லைங்க, அந்த கோஸ்ட்லேயே யாருமே இல்லை. நான் நல்லா பேக்கோடு வந்துட்டேன். லோக்கோ பார்த்துட்டு பக்கத்துலேயே வந்து வேறு ஏதாச்சும் கோஸ்ட்டில் ஏறிக்கலான்னு பேக்கோடு வந்துட்டேன். டோட்டலாக 6 ட்ரிப் இருக்கிற மாதிரி வாரத்தில் 2 நாள் பேசிஸில் இந்த ட்ரெயின் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. அதில் 2 ட்ரிப் முடிஞ்சிருச்சு, ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த 2 வாரத்துக்கு 4 ட்ரிப்பு. என்னென்ன டேட்ஸ் அப்படிங்கிறத இங்கே போடுறேன். பட் என்னென்னா எல்லாராலையும் 800 ரூபா வந்து கொடுத்து வேளாங்கண்ணி நாகப்பட்டினம்னு வர முடியுமான்னு தெரியல. கண்டிப்பாக வந்து எல்லாராலையும் கொடுத்து வர முடியாது. ஏன்னா ஸ்லீப்பரில் போகணுங்கிற பேசஞ்சர்ஸ், அன்ரிசர்வ்டில் போகணுங்கிற பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் கண்டிப்பாக வந்து விட்டு ஆகணும். ரயில்வே சைட்லேருந்து கண்டிப்பாக வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். ஸ்லீப்பர் கோச்சஸ், அன்ரிசர்வ்ட் கோச்சஸ்லாம் இருக்கிற மாதிரி ட்ரெயின்ஸை வந்து சென்னையிலேருந்து இல்லை தாம்பரத்துலேருந்து வேளாங்கண்ணிக்கு ஆப்ரேட் பண்ணுற மாதிரி விட்டால் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேசஞ்சர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு வந்து இந்த ஒரு ட்ரெயின் தான் ஸ்பெஷலாக வந்து விட்டுருக்காங்க. பட் ஃபர்தர் வந்து ஏதாச்சும் ட்ரெயின்ஸ் ஏதாச்சும் ட்ரெயின்ஸ் வந்து விட்டாங்கன்னா, சென்னையிலேருந்து இல்லை தாம்பரத்துலேருந்து ஏதாச்சும் ட்ரெயின்ஸ் வந்து வேளாங்கண்ணிக்கு விட்டாங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறது மூலிமா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அப்படிப்பட்ட ட்ரெயின்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து தெரிய வரும். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ட்ரெயின்ஸ் இருந்தால் நான் அப்டேட் பண்ணிடுறேன்.
இந்த ஸ்பெஷல் ட்ரெயினுக்கே ஃபேர் கொஞ்சம் கம்மியாக விட்டுருக்கலாமே ப்ரோ, யூஸ்வலாக வாங்குற தேர்ட் ஏசி ஃபேரே வாங்கியிருக்கலாமே ப்ரோ அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம். பட் இது வந்து இந்தியன் ரயில்வே ரூல்ஸில் வருது. ஸ்பெஷல் ஃபேரு இல்லை சம்மர் ஸ்பெஷலு இல்லாட்டி ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல் அந்த மாதிரி ட்ரெயின்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி தான் ஃபேர் வைக்கிறாங்க. இந்தியன் ரயில்வே சைட்லேருந்து இந்தியாவில் எங்கே ஸ்பெஷல் ஃபேர் ட்ரெயின் விட்டாலும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் ரூலாக இருக்குது. அது ஸ்லீப்பராகவே இருந்தாலும் ஃபேர் இன்க்ரீஸ்டாக தான் இருக்குது. எஸ், அதே லோக்கோ தான். அகெயின் நீங்கள் வந்து நாகப்பட்டினத்தில் ஃப்ரண்ட்டில் டீகப்பல் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து அதை தான் வந்து கப்பல் பண்ண போகிறாங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தா சென்னை எக்மோர்லேருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் ஒரே லோக்கோ தான், அதே ஏஜேஜே WAP4 தான். நடுவில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே டைரக்ஷன் மட்டும்தான் மாறுது. இப்போ அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய 14 இல்லை 13 ஏறிக்கலாம். 14 ஏற மாட்டேன். 14 வந்து சுத்தமாக ஏசி ஆன்லேயே இல்லை, ஏன்னா யாருமே பேசஞ்சர்ஸே இல்லை போல், அதனால் ஆன் பண்ணவே இல்லை. 13 போவோம். இங்கே M13 நல்லா சில்லுன்னு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. ஸோ ஏசி வந்து ஆஃப் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க. அவ்வளோதான். அடுத்து ஒரு 10 கிலோமீட்டர் தான், 15 நிமிஷம் ஜேர்னி தான். இதே ரூட்டில் நம்ம வேளாங்கண்ணி டெமோ பார்த்துருக்கோம்ல, ஷார்ட்டஸ்ட் டெமோ ட்ரெயின் நாகப்பட்டினம் டு வேளாங்கண்ணி, அதே ரூட்டு தான். இன்னைக்கு இவ்வளோ காலியாக வந்த ட்ரெயின் அடுத்த 2 வாரங்களுக்கு அப்படி இருக்க போகிறது இல்லை. இந்த ட்ரெயினை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேளாங்கண்ணி பிளான் இருந்தால் புக் பண்ணிக்கோங்க. என்ன ஃபேர் தான் கொஞ்சம் அதிகம், 800 ரூபா 850 ரூபா கிட்ட வருது. அந்த ஃபேர் தான் அதிகமே தவிர ஒரு நல்ல ட்ரெயின் ஆப்ஷன் தான். கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் டைமிங் கொடுத்துருக்காங்க, ஸ்லாக்லாம் கணக்க வச்சு மற்ற ட்ரெயின்ஸ் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுன்னு. பட் அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. நம்மளுக்கு வந்து ஓவர் நைட் ஜேர்னி அப்படிங்கிறதுனால டக்குன்னு ஓடிடும். நல்லா நீட் அண்ட் க்ளீனான ட்ரெயினாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச மெயின்டெனன்ஸ் வந்து சென்னையில் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ட்ரெயின் வந்து இப்போ வேளாங்கண்ணி வந்திருக்கா, உடனே பார்த்தீங்கன்னா உடனேன்னு சொல்ல முடியாது, சாயந்தரம் 7 மணிக்கு இங்கே கிளம்பிடும். சாயந்தரம் 7 மணிக்கு வேளாங்கண்ணிலேருந்து கிளம்பி சென்னை எக்மோர் பார்த்திங்கன்னா மார்னிங் 3 o'clock போகும். இதே மாதிரியே பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஒரு 4 trips இருக்குது. வேளாங்கண்ணிலேருந்து சென்னை எக்மோர் போகிறதுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ட்ரெயினை. ஒரு நல்ல ட்ரெயின் ஜேர்னி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். வேளாங்கண்ணி ரீசெண்ட் டைம்ஸில் செகண்ட் டைம் இந்த வருஷம் வந்திருக்கேன். இந்த வாட்டி வந்து மாதா கோயில் திருவிழா சிறப்பாக வந்து நடக்கட்டும் அப்படின்னு இந்த விலாகை நம்ம முடிச்சுக்கிறோம். விலாக் பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ட்ராவலோட உங்களை சந்திக்கிறேன். டாடா.